நடந்தது. ராசி பலன்கள் 2 தொகுதிகளாக நாம் பார்த்தோம். மேசம் முதல் கடகம் வரை, சிம்மம் முதல் துலாம் வரை அற்புதமான பலன்களை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது விருச்சக ராசி அன்பர்கள் நாம் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்கள் இணைந்து பலன் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். அன்பு நண்பர்களே, நம்முடைய இலவச நேரலையிலே இணைந்து பலன்களை பெறலாம். வாருங்கள், பதிவிற்குள்ளே செல்லலாம். விருச்சகத்தை பொறுத்த மட்டிலே ரொம்ப அற்புதமான பலன்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏன்னு கேட்டால், விருச்சக ராசி இந்த செவ்வாயினுடைய தன்மை ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. குரு பகவானை பொறுத்தவரையிலே கவலைப்பட வேண்டாம். குரு பகவானுடைய இருப்பு வக்ரகதியாக இருக்கட்டும், அதிசாரமாக இருக்கட்டும், இதெல்லாமே இந்த வருடம் என்ன நடந்தாலும் உங்களுடைய அமைப்பிற்கு இந்த ராகு கேதுக்களினுடைய துணை ரொம்ப நன்றாக இருக்கிறது. அதனால இந்த ராகு கேதுக்களினுடைய பர்யாய கணக்குகள் மிகுந்த யோகத்தினை செய்கின்ற அளவிலே இருக்கிறது. அதனாலே அந்த யோகத்தன்மை நாம் பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி அன்பர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நிலைப்பாடு. விருச்சக ராசி அன்பர்களுக்கு நிறைய முன்னேற்றம், நல்ல மாற்றம், நல்ல அமைப்பிலே உடல் உபத்திரவங்கள், அதாவது உடம்பு தொந்தரவுக்காக மருந்து சாப்பிட்டு சரியாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2026 மருத்துவத்தின் பேரிலே ஒரு மகோன்னத நிலை ஏற்படும். அதனாலே திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கிறது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. அதனாலே நிச்சயம் அன்பு நண்பர்களே, ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த விருச்சக ராசி அன்பர்கள் பெறுவார்கள். ஏன்னு கேட்டால், இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரையிலே விரும்பியது கிடைக்கும். இந்த 2026 விரும்பியது கிடைக்கும். வேலை மாற்றமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், உங்களுடைய விருப்பத்தின் பேரிலே இந்த கிரகங்கள் பரிபூர்ணம். ஒரு 2 கிரகம் போதும் இந்த 2026. அந்த 2 கிரகங்கள் சிறப்பாக இருக்கிறது. சனி பகவானும் கேது பகவானும் அவருடைய இருப்பை பற்றி பார்க்கும் பொழுது பர்யாய பலன்களுக்கு ஒரு யோக நிலையை தருகின்ற ஆண்டாக இருக்கிறது. ராகுகேது பெயர்வை பொறுத்தவரையிலே 3 மாதத்துக்கு முன்னாடி பலன் தரும். அப்போது டிசம்பரில் வந்தால் நமக்கு ஒரு செப்டம்பர் ஆகஸ்டுக்குள்ளேயே பலன்கள் வர ஆரம்பிச்சோம். அதே போல் குரு பகவானை பற்றிய கவலை வேண்டாம். அவர் வக்கரமாவார், அதிசாரமாவார், அது முன்ன பின்ன பலன்கள் கொடுத்தா கூடி சனி பகவானுடைய இருப்பு சஞ்சாரம் வருடம் முழுவதும் யோக நிலையாக நான் பார்க்கிறேன். அதனால விருச்சகத்தை பொறுத்தவரையிலே பெரிய முன்னேற்றத்தை தான் இந்த ஆண்டிலே நீங்கள் பெறுவீர்கள். அதனாலே படித்தவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகஸ்தினருக்கு நல்ல பதவி உயர்வு, நல்ல சம்பள உயர்வு, விரும்பிய விஷயங்கள் நடக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை கூடுதல், காதலர்கள் பிரிந்த காதலர்கள் சேருதல், அவருடைய கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே மாறிடும். ஒரு சில குடும்பத்தினால பிரிவுகள் வந்த காதலர்களாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தினால பிரிவுகள் வந்த உறவுகளாக இருக்கட்டும், ஆக அன்பானவர்கள் மீண்டும் இணையக்கூடிய காலமாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல வீடு மனை வாகனங்கள் கொஞ்சம் சிறிது கஷ்டப்பட்டு வாங்கணும். இருக்கிறதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு இது வாங்கினேன், கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு இது வாங்கினேன், அக்கம் பக்கம் கடன் வாங்கி இது வாங்கினேன், தெரிஞ்சவங்ககிட்ட சொந்த பந்தங்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி இது நான் வாங்கினேன். ஆக என்னால் முழுசாக அதை செய்ய முடியல, ஆனால் உதவியோடு நான் செஞ்சுட்டேன். கேட்ட இடத்துல உதவியும் கிடைச்சிது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சொல்கிறேன். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாம் உங்களால் திடீரென்று செயல்படுத்த முடியும். அந்த அமைப்புக்காக கடன் சுமையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு அன்பு நண்பர் கூட கேட்டார், ஒரு சிம்மராசி என்பர், அவருடைய கேள்வி கேட்டார். அது கூட கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு போட்டிருந்தேன். அதே போல தான் உங்களுக்கும் சொல்கிறேன், நிச்சயம் கடன் சுமையெல்லாம் விருச்சக ராசி என்பர்களுக்கு குறையும் காலமாக இருக்கிறது. அதனாலே கவலைப்பட வேண்டாம். நம்முடைய நேரலையிலே விருச்சக ராசியினுடைய அமைப்பு, அவருடைய பையனுக்கு ஆனந்தங்கிறவர் அவருடைய பையனுக்காக ஒரு ஹெல்த் விஷயமா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான கேள்வி. விருச்சக ராசியை பொறுத்தவரையிலே உங்களுடைய குழந்தை அனுச நட்சத்திரமா, கேட்டை நட்சத்திரமா, இல்லை விசாகம் 4ஆம் பாதமான்னு போடுங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் தர்றேன். அதே போல விருச்சக ராசி என்பர்களே, பலன்கள் ஓரளவு நான் சொல்லி முடிச்சுட்டேன். கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேளுங்க. இந்த ஒரு 5 நிமிஷமா விருச்சக ராசிக்கான பலன்கள் பேசிட்டு இருக்கிறேன். கரண்ட் வியூவர்ஸ், அதாவது பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் குறைவாக இருக்கிறீங்க. ஏன்னு தெரியல, ஒருவேளை நம்முடைய நேரலை உங்களுக்கு ஹிட் ஆகலை என்னன்னு தெரியல. தயவுசெய்து பாருங்க, பார்த்து உங்களுடைய அமைப்புக்கான கேள்விகளை இங்கே கமெண்ட் செய்யுங்க, நான் சொல்கிறேன்.
ஆக பொதுவான பலன்கள் விருச்சிக ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கிறது. ஒரு சில கிரகங்கள் கடினத்தன்மை போல காண்பிக்கலாம், ஆனால் உண்மையாக கடினத்தன்மை அல்ல. ஒரு விஷயம் செயல்படலையோன்னு நீங்கள் ஒரு நேரம் யோசிக்கலாம், ஆனால் அந்த விஷயம் செயல்படுத்த முடியும் உங்களால் என்பதை நீங்கள் தைரியத்தோடு இன்னொரு முறை முயற்சி செய்து பாருங்கள். அதனால் நான் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்கிறேன், ஒரு அரசு தேர்வு எழுதுறீங்களா, ஒரு முறை தோல்வி அடைகிறீங்களா, கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் இன்னொரு முறை எழுதுங்கள். இந்த 2026 நீங்கள் எழுதக்கூடிய தேர்விலே ஒரு மாற்றம் இருக்கிறது, ஒரு வெற்றி இருக்கிறது. அந்த அமைப்பை நான் பார்க்கிறேன். மனதிலே ஒரு புது நம்பிக்கையும் தைரியமும் தரக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த 2026 சனி பகவான் கேது பகவானுடைய அமைப்புக்கு எடுத்து செல்லலாம். ஏன்னா அவர்கள் உங்களை நல்ல விதமான பலன்களை தருவதற்கு உத்தரவாதம் தருவார்கள். ஆனால் நீங்களும் உழைக்க வேண்டும். உழைக்க தயாராக இருக்கிறீங்களா விருச்சிக ராசி என்பர்களே? நிச்சயமாக. என்னோட குழந்தை மேச ராசி கன்னி லக்னம் என்று போட்டிருக்கிறார், அவர் விருச்சிக ராசிக்காரர். சரி, மேச ராசிக்கு ரொம்ப அற்புதமான ஆரோக்கிய மேன்மை இருக்கிறது. கொஞ்சம் அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்க குழந்தைகளை. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகள், சத்து குறைபாடு தான் இந்த 2026 மேசராசி என்பர்களுக்கு அவ்வப்போது வரும். அதனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கெல்லாம் நிறைய மில்லட் வந்துருச்சு, நிறைய உணவுகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். பழைய காலத்துல இருந்த உணவுகள் எல்லாம் நீங்கள் மீட்டெடுத்துட்டு வந்துட்டீங்க. அதனால கவலையே படாதீங்க, எல்லாமே கிடைக்குது. அந்த நல்ல உணவுகளை நீங்கள் எல்லாம் எடுத்து அதை பக்குவம் பண்ணி சாப்பிடுங்க. அதனுடைய அமைப்புக்கு நிறைய விஷயங்கள், இந்த ஜங்க் ஃபுட், நம்முடைய கலாச்சாரத்துக்கு புறம்பான உணவுகளை ஒருபோதும் உண்ண வேண்டாம். அதனால அந்த அமைப்புக்கு நீங்க நல்ல உணவுகளை நீங்கள் எடுத்து நல்லபடியா சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு உணவு நல்ல உணவு இருந்தாலே ஆரோக்கியம் மேம்படும். அதனால கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கிய தொய்வுகள் இந்த 2026 நிச்சயம் நீங்கும். ஆனால் நாமும் அதற்காக மெனக்கட வேண்டும். நல்ல மருத்துவரும் உங்களுக்கு அமைவார்கள். அதனால கவலைப்பட வேண்டாம், ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அதே போல விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் கன்னி லக்னம், ரொம்ப கஷ்டம் மட்டும்தான். இந்த 15 வருடமாக நல்ல காலம் வருமா என்று சுகன்யா அவர்கள் ஒரு கேள்வியினை கேட்டிருக்கிறார். சுகன்யா அவர்கள் கேட்ட கேள்வி பாருங்க, ரொம்ப அற்புதமான கேள்வி. அவருடைய ஜாதகம் எங்கிட்ட கொடுக்கல, பொதுவான ஒரு கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. கவலையே பட வேண்டாம். அதாவது இந்த 2026 பொறுத்தவரையில ஒரு சில ஜாதகங்கள், உங்களுடைய சுய ஜாதகங்கள் கொடுக்குறீங்களா? நான் மறுபடியும் பார்க்குறேன். சரி, உங்களுடைய சுய ஜாதக பலன்கள், இந்த திசாபுத்தி ரொம்ப முக்கியம். நல்ல திசாபுத்திகள் அற்புதமாக இருக்கிறதா? இந்த திசாபுத்திக்கு உடன் புரிகின்ற கிரகங்களினுடைய அமைப்பு, நம்ம கேபி சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்லாடினுடைய கணிப்புகள், இந்த சப்லாடினுடைய கணிப்புகளினுடைய ஸ்திரங்கள் எவ்வளோ இருக்கு, அந்த ஸ்திரங்கள் நம்முடைய வாழ்வை ஸ்திரமாக மாற்றுமா, சிறப்பாக மாற்றுமா? அது மாதிரி பல நுட்ப கணிப்பீடுகள் எல்லாம் செய்து பார்த்தால்தான் நான் முழுமையான பலனுக்குள்ள வர முடியும். பொதுவான பலன்கள் கேட்டீங்கன்னா விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். முருகப்பெருமானுடைய வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா அந்த செவ்வாயினுடைய அமைப்பிலே நிறைய பேருக்கு இந்த செவ்வாயினுடைய ராசிகள், இந்த குருவினுடைய ராசிகள், அதே போல இந்த ராகுவினுடைய ராசிகள், இந்த 3 ராசிகளுடைய பலன்களும் இந்த 2026 நன்றாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த செவ்வாயினுடைய ராசியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை பெறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப அற்புதமான கேள்வியெல்லாம் வந்துட்டே இருக்குது. ஆனந்த் அவர்கள் நன்றி சொல்லியிருக்க, ரொம்ப நன்றி. நிச்சயமாக உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். அதே போல சுகன்யா அவர்களுக்கும் பதில் சொல்லியாச்சு. விருச்சிக ராசி பலன்களை முடிச்சிட்டோம். தனுசு ராசிக்கு போயிடலாமா? சரி, தனுசு ராசி என்பவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? விருச்சிகத்துக்கு விடுபட்ட விருச்சிகத்துக்கு யாராவது பலன்கள் கேட்காமல் இருக்கிறீங்களா? உங்களுடைய சுய ஜாதக பலன்களை கேட்கலாம். தனு ராசிக்கு போயிடலாமா? தனுர் ராசி என்பவர்கள், தனு ராசியை பொறுத்தவரையிலே எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது? குரு பகவானுடைய ஒரு சிறப்பு, குரு பகவானுடைய சிறப்பு நமக்கு எப்படி இருக்கிறது? குரு பகவான் நமக்கு உறுதுணையாக இருப்பாரா மாட்டாரா? நேரலை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா உங்களுக்கு அன்பு நண்பர்களே? நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா இருக்குதா, ஸ்லோவா இருக்குதா? நேரலை ஸ்ட்ரீம் உங்களுக்கு கரெக்டா இருக்குதா? தனுசு ராசி கரெக்டா இருக்கு. சரி, ரொம்ப நன்றி. ஆக தனுசு ராசியை பொறுத்தவரையிலே
குரு பகவானுடைய தன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இப்பதானே சொல்லி முடிச்சேன். குரு பகவானுடைய ராசிகள். சனி பகவானை பற்றிய கவலையே வேண்டாம். சஞ்சலம் தருவாரோ, மன வருத்தம் தருவாரோ, அப்படியெல்லாம் கவலையே படாதீர்கள். குரு பகவானுடைய இடத்தை பற்றி, வக்ரகதியினுடைய தன்மையை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு பெரிய யோகத்தினை தருகின்ற ஒரு நிலைப்பாடை நிச்சயம் இந்த வருடம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கேது பகவான் தருவார். கேது பகவானுடைய இருப்பு ரொம்ப நன்றாக இருக்கிறது. குடும்பத்திலே, தனத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது. குடும்பத்தினுடைய, நான் ஒரு பர்யாய பலன்களோடு பிரசன்ன பலன்களை மிக்ஸ் பண்ணி சொல்லுவேன். பொதுவான பலன் சொல்றதுலேயே ஒரு விஷயத்தை நீங்க உட்படுத்தி சொல்லுவேன். அதனால் அன்பு நண்பர்களே, நிச்சயமாக தனுராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த கிரக சஞ்சாரங்கள் மேன்மையைத்தான் தரும், தோல்வியை தராது. ஒரு அலைச்சலோ அல்லது ஒரு இடமாற்றமோ, ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அதில் ஒரு வெற்றி இருக்கிறது. ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கிறது. அப்படித்தான் இந்த 2026 இருக்கும். அதனால எதையுமே பார்த்து பயந்து போக வேண்டாம். திடீர்னு வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகலாம், இல்லை திடீர்னு நம்ம மனசுக்கு கஷ்டமான ஒரு உந்துதலை உங்களுடைய அலுவலகத்தில் சொல்லலாம். உங்களுடைய உத்தியோகஸ்தர்களுக்கு சொல்றேன். அதே போல சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு சிறிய தொய்வு வரலாம். இதை பற்றியெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். இவைகளெல்லாம் எவ்வளவு நாட்கள், எவ்வளவு நேரம்னு கேளுங்க, அவ்வளவுதான். அந்த எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம், அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு வாரத்துக்கு மேல உங்களுக்கு அதிகமா இருக்காது. அதே போல தனுராசி என்பர்களே, கவலைகளை நீங்கள் புறம் தள்ளி பெரிய வெற்றிக்கான விஷயங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த மாற்றங்கள் எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வரலாம். நம்மளுடைய மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அன்பு நண்பர்களே. மன ஆரோக்கியம் இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவீர்கள். ஒரு மனிதனுடைய மன ஆரோக்கியமானது மிக மிக முக்கியமான ஒன்று. அவன் மனதை அற்புதமாக வைத்திருந்தால்தான் வாழ்வியலை சிறப்பாக நகர்த்த முடியும். அதனாலே மன ஆரோக்கியத்தினை தனுராசி என்பவர்கள் நிச்சயம் வைத்துக் கொள்ளுங்கள். கடன்களை கட்டி முடிப்பீர்கள். கடன் யார்ட்டையும் வாங்க வேண்டாம், யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம்னு ஒரு மன உறுதியெல்லாம் எடுப்பீங்க. ஆனால் அது முடியாது. தேவைப்பட்டால் வாங்கித்தான் ஆகணும். ஆனால் பயப்படாதீர்கள், உங்களால் அடைக்க முடியும். நல்ல கடனை, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கக்கூடிய கடனை உங்களால் அடைக்க முடியும். வருமானம், லாபம் வரும். அதே போல ஃப்ரெண்ட்ஷிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தனுர் ராசிக்கு வரலாம். அதே போல ஃபேமிலிக்குள்ள வராது. டைரக்ட் ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அதற்கு அடுத்து செகண்ட் லெவல் ஃபேமிலி, அந்த அமைப்பை பார்க்கும்போது உங்களுடைய சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க, இல்லது உங்களுடைய அக்கா தங்கச்சி சகோதரி குடும்பங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆனால் சரியாயிரும், கவலையே பட வேண்டாம். எல்லா பிரச்சனையும் ஒரு வாரத்துக்குள்ள சரியாயிரும். பொது இடங்கள்ல வாக்குவாதம் பண்ணாதீங்க, பிரச்சனைகள் செய்யாதீர்கள். நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்துவதற்கு என்ன பண்ணணும், அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆன்மீகத்தை, உணவு, உறக்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை ரொம்ப முக்கியமா பண்ண மன ஆரோக்கியம். மாணவர்களே, ரொம்ப படிக்கணும். படித்தால்தான் நல்ல மதிப்பெடுக்க முடியும். படிக்கலைன்னா மதிப்பெண் வராது. அதனாலே மதிப்பெண் வேண்டும் என்றால் படிக்க வேண்டும், அக்கறையோடு படிக்க வேண்டும், கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும், இஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். இல்லை என்றால் முடியாது. இந்த அதிர்ஷ்டத்தில் வெற்றி பெறுகின்ற காலம் இது இல்லை. ஆனால் முயன்றால் வெற்றி இருக்கிறது. அதிர்ஷ்டம் என்பது நம்மளால், நம்முடைய, அது இஷ்டப்பட்டு வரட்டும், அது அதிர்ஷ்டம். ஆனால் நாம் இஷ்டப்பட்டோம் என்று சொன்னால் அது கிடைத்துவிடும். அதனாலே நீங்கள் இஷ்டப்பட்டு முயற்சி செய்தால் நிச்சயம் கிடைக்கும். அதனாலே ரொம்ப அற்புதமான அமைப்பு. ஆன்மீக வழிபாடு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணணும். கடவுள் பக்தி எப்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள் ஒன்றாக இருப்பதாலே ஆன்மீகத்தின் மூலம் சிறந்த முன்னேற்றம் இருக்கிறது. அதனாலே கவலை இல்லை. ஒரு 70% நல்ல பலன்கள் இருக்கிறது. ரொம்ப பயப்பட வேண்டாம். ஊராடம், உத்திராடம், 1ஆம் பாதம், மூல நட்சத்திர நண்பர்களே, கவலையே படாதீர்கள். ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கிறது. ரொம்ப பெரிய முன்னேற்றம் என்பது உங்களால் உருவாக்கக்கூடிய ஒன்று, பிறர் தருவதல்ல, நீங்களாக உருவாக்குவது. அது நடக்கும். அதனாலே கவலைப்பட வேண்டாம். தனுசு ராசி என்பர்களே, இந்த 2026 பொறுத்தவரையிலே ஆன்மீக வழிபாடு ரொம்ப குறிப்பா நவ கிரகங்களுக்கெல்லாம் தலை நாயகராக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை, அந்த கணபதியை நிறைய வழிபாடு செய்யுங்கள். மனக்கலக்கம் நீங்கக்கூடிய ஒரு மகா மருந்து, மனக்கலக்கத்தினை நீக்கக்கூடிய மகா மருந்து அவர். அதனாலே அவரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல இந்த மகரத்துக்கு வந்துடுறேன். தனுர் ராசி என்பவர்களுடைய பலன்கள் கேட்டாச்சு. அடுத்து மகரம், தனுசுல ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? தனுசு ராசி என்பவர்களே, ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? மகரத்துக்குள்ள போயிடலாம்.
தனுசு ராசி பிரியா அவர்கள் புதன் திசை எப்படி இருக்கும் என்று கேட்டிருக்கிறார் சங்கீதா அவர்கள். நிச்சயமாக பதில் சொல்லலாம். புதன் திசையினுடைய தன்மை உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறேனும்மா, கொஞ்சம் காத்திருங்கள். கும்பராசி சதய நட்சத்திரம், கும்பத்துக்கு வரும்போது பலன் சொல்ற. சரி, போயிடலாம். மகர ராசியை பொறுத்த வரையிலே இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வழக்கை சூலம் மான்மல். ஆக அந்த அற்புதமான அந்த மானை சிவபெருமான் கையிலே கொண்டிருக்கிறார். அந்த மான் தங்கமான் மகரம். ஆக மகரத்தை பொறுத்தவரையிலே அன்பு நண்பர்கள் ஒவ்வொரு விதமான சிம்பல் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய முன்னோர்கள் இதை மானாகத்தான் சொன்னார்கள், அதனாலே நான் சொல்கிறேன் மான். ஆக அந்த மானுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த 2026. ஏனென்று சொன்னால் தொழில் வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், உங்களுடைய தொழில் கிராஃப் எடுத்து பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது. இந்த பழைய காலத்தை எல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு புது முயற்சிகளை செய்யுங்கள். ஒரு சில தொழிலை மைக்ரேட் பண்ணணும், இல்லை மாற்றணும், இல்லை ஒரு விஷயங்களை அப்கிரேட் பண்ணணும் என்று சொன்னால் இந்த ஆண்டிலே செய்யுங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நிறைய பதவி உயர்வு காத்திருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்க போவீங்க. வெளிநாட்டின் மூலம் வருமானம் வரும், பண வரவு கூடும், வீடு மனை புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம், புது முயற்சிகளில் வெற்றி, திருமண அமைப்பிலே பெரிய முன்னேற்றம், ஆன்மீக யாத்திரை, ஆன்மீகத்தினுடைய அருள், ஜீவசமாதி வழிபாடு, குலதெய்வ பிரார்த்தனை எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. 2026 நிறைய நன்மைகள். கடன் சுமைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்துவிடும். ஏன்னா நல்ல பிஸ்னஸ் நடந்தா எதுக்கு கடன்? பிஸ்னஸை அபிவிருத்தி செய்ய கடன், பழைய கடன் வேண்டாம், எல்லாம் அடைச்சிடலாம். அதனால அன்பு நண்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வேலை இருக்கிறது. திடீர்னு ஒரு கம்பெனிக்கு நல்ல ஜம்ப் எல்லாம் பண்ணி நல்ல சேலரிக்கெல்லாம் போகக்கூடிய காலமெல்லாம் இருக்கிறது. அதனாலே நல்ல மதிப்பெண்களை மாணவர்கள் பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக அவருடைய படித்த படிப்புக்கு வேலை, அந்த வேலையின் மூலம் நல்லதொரு வெற்றி, நல்லதொரு வாழ்க்கை, அவருடைய குடும்பமே மாறிப்போம். காரணம், அவரிடத்திலே கல்வி என்கின்ற அறிவாற்றல், இந்த பெரிய செல்வம் அவருக்கு வந்துவிட்டது. அதனாலே சிறந்தபடியாக அவர் முன்னேறுகிறார். குடும்பத்தை பொறுத்தவரையிலே பிரச்சனைகள், பிரிவினைகள் இதெல்லாமே இருக்காது. ரொம்ப முன்னேற்றமான காலமாக இருக்கிறது. படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்லா படிச்சிருக்கிறீங்க, 75-80% மதிப்பெண் இருக்கு, தாராளமா வேலை கிடைக்கும். அந்த படித்த படிப்பையும் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி மாணவர் ஒரு பெரிய ப்ரொஃபைல் பயோடாட்டாவெல்லாம் ரெடி பண்ணி எங்க கொண்டு போய் இன்டர்வியூல கொடுத்தாலும் வேலை ரெடி. இந்த வேலை கிடைக்கும். மகர ராசிக்கு சிறந்த யோகம், அவருடைய திறமை, அவருடைய தொழில் நேர்த்தி, அதெல்லாமே ரொம்ப அற்புதம். அவர்கள் எங்கு சென்றாலும் அவருடைய தொழிலே தனி நேர்த்தியோடு இருப்பார்கள். அவர்கள் எந்த துறையை சார்ந்திருந்தாலும் அந்த துறையிலே ஒரு தனக்கென ஒரு தனி பாணியை வைத்திருப்பார்கள். அந்த மகரத்துக்கு அது நடக்கும் என்றால் அது நிச்சயம் நல்ல பலனாக நடக்கும். ஏனென்றால் 2026 ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. மகர ராசியை பொறுத்தவரையிலே பார்க்கும் பொழுது மகர லக்னங்களுக்கு நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறேன். மகரம், கும்பம், மீனம் போன்ற கடை ராசிகளுக்கெல்லாம் நிறைய ஆய்வுகள், கடை லக்னங்களுக்கெல்லாம் நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அடியேன் சொல்கிறேன், அன்பு நண்பர்களே, இந்த மகரத்தை பொறுத்தவரை 2026 பெரிய முன்னேற்றம். பிரச்சனைகள் இருந்தவங்க எல்லாம் திடீர்னு பிரச்சனையே வேண்டான்னு ஒதுங்கிடுவாங்க. அதே போல பிரிஞ்சவங்க சந்தோஷமா சேர்ந்துருவாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் கிடைத்து, சகோதரர் வழி, நண்பர்கள் வழி, உறவினர்கள் வழி, எது எடுத்தாலும் ஏதோ ஒரு நன்மை தானே இருக்கிறது தவிர பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. அதனால எல்லா வகையிலும் ஏற்றம். ஒரு 95% வரைக்கும் கூட மகரத்துக்கு பலன் போற்றுவேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த 2026 பெறும். கும்பராசி என்பவர்கள் ஒரு ஹியூஜ் கிரவுட் அவர்களுடைய அமைப்புல இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். கும்பராசியை பார்த்தரலாம். அதே போல ஒரு கேள்வி, துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், குரு திசை, சுக்கிர புத்தி, எப்பொழுது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்டிருக்கிறார். ரோஷினி அம்மாவுக்கு பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த அம்மா அடுத்த கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்பதற்கு. நிச்சயமாக உங்களுடைய நேரலை, அடுத்த நேரலையில நான் விரிவாக பதில் சொல்ற நேரம் இல்லையம்மா. உங்களுடைய சார்ட் எடுத்து நான் பார்க்கணும், கொஞ்சம் டைம் ஆகும். மீனராசி, கும்பராசிக்கு போயிடலாம். கும்பராசியை முடிக்கிறேன். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையிலே அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான சனி பகவானுடைய ராசி. இந்த சனியினுடைய தன்மையிலே வக்ரகதி, அதிசாரம், இந்த அமைப்பெல்லாம் குரு பகவானுக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன மிக்ஸான பலன்கள் வரலாம். ஆனால் சனி பகவானை பொறுத்தவரையில் எல்லாரும் கடைசி பார்ட்டா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? சனி பகவான் ரொம்ப கடைசியான பார்ட்.
ஏழரை சனியினுடைய அமைப்பில் இருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி அர்த்தமெல்லாம் இல்லை. பயப்பட வேண்டாம். சனியை எந்த அளவுக்கு நீங்கள் பயப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு அவர் நல்ல பலனை இந்த குறிப்பிட்ட காலத்திலே செய்வார். ராகுவை பொறுத்தவரையிலே ஒரு இணக்கமான பிளானட். குரு சனி இவங்க 2 பேரினுடைய அமைப்புலையும் கொஞ்சம் ஃபேவராக நகரும். அதனால பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நிறைய சுப செலவுகள், ஆன்மீக யாத்திரைகள், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு விலகிருங்க. பெரும்பாலான விஷயங்கள் நம்ம போய் ஏறி நின்னாதான் பிரச்சனை வரும், விலகி நின்னா வராது. ஸோ அதனால பிரச்சனைக்குள்ளே நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க. எங்கே பிரச்சனை இருந்தாலும் அங்கேருந்து வந்துடுங்க. ஏன்னா பிரச்சனையில் நம்ம போய் நின்னோம்னா நம்ம பேர் அடிபடும். அதனால போக வேண்டாம். இன்னொரு விஷயம், ஒரு மனசுக்கு டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் கூடிய விரைவிலே மாறும். அது மாறுங்கிற நம்பிக்கையை மட்டும் யோசிங்க. அது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும், மன அழுத்தம் வரும். கும்பராசி என்பவர்களை தயவு செய்து அதை யோசிக்க வேண்டும். ஆன்மீகம் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஒரு தெய்வீக ஸ்தலத்துக்கு போகிறீங்க, யாத்திரை பண்ணுறீங்க, நல்ல தரிசனம் வேணும். இந்த நல்ல தரிசனத்தின் மூலம் நல்ல முன்னேற்றம் வரும். அதே போல் கேதுவினுடைய ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால எவ்வளவோ மனக்குழப்பங்கள் இருந்தால் கூட நடக்கக்கூடிய நன்மைகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த கேது இருக்கிறார். கடன் வாங்கி வீடு மனை புது வாகனம் என்னென்னலாம் வாங்க முடியுமோ வாங்குங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். சனி பகவானை பற்றிய கவலையே வேண்டாம். ஏனென்றால் எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய வன்மை கேது கொடுக்குறாரு. அதனால பிரச்சனை இல்லை. தொழிலில் நிறைய போட்டிகள் வரும், சமாளிக்க முடியாத அளவு தொழில் போட்டிகள் வரும். ஆனால் அந்த நேரத்தில் மன உறுதியை மட்டும் விட்டுறக்கூடாது. தொழிலை தொடர்ந்து செய்யுங்கள். உத்தியோகஸ்தர்களே ஆன்மீக அமைப்பை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினா மட்டும்தான் இருக்கிற வேலையில் உயர்வு வரும். ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பயந்து ஓடக்கூடாது. உத்தியோகஸ்தர்கள் தாமதமாகக்கூடிய விஷயங்கள் கூட இந்த வருஷத்தில் நடக்கும் அப்படின்னா நம்ம தைரியமாக இருக்கணும். ஆன்மீக அமைப்பே பெரிய துணை கும்பத்துக்கு இந்த வருடம். ஏனென்றால் வாழ்க்கை துணைக்கும் உடல் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால உங்களுடைய மனைவியோ கணவனோ உடம்பு பிரச்சனை வரும். அதனால நம்ம ஆன்மீகத்தினுடைய துணை பக்கம் போனாதான் எல்லாமே சரியாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகும். நல்ல தசாபுத்தியா இருக்கான்னு பார்த்துட்டு திருமணம் பண்ணுங்க. சுய ஜாதக பலன்களை ரொம்ப நல்லா செக் பண்ணிட்டு பண்ணுங்க. மோசமான தசாபுத்தியில திருமணம் செய்ய வேண்டாம். பூர்வ புண்ணிய சொத்துக்களோட பிரச்சனைகள் குறையும். முழுமையா நம்ம கைக்கு வருமானு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா முடிஞ்சளவு முயற்சி செய்யுங்க. இந்த வருடம் இல்லாட்டி அடுத்த வருடம் அது மாதிரி விஷயங்களுக்கு நன்மை இருக்கிறது. அதே போல மாணவர்களே நல்ல மதிப்பெண் பெற்றுடுவீர்கள். ஓரளவு அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் மாணவர்களுக்கு. ஏன்னா இந்த கேது அப்படி. அதே போல ஆன்மீக யாத்திரை நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமைகள் நீங்களாக உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உருவாகவில்லை, அவ்வப்போது பிரச்சனைகள் வருகிறது இல்லையா? அதனால கொஞ்சம் கவனம். நல்ல மனிதர்கள் நட்பு இருக்கிறது. வெளியிலெல்லாம் நீங்க ஹீரோ தான், வீட்டுக்குள்ள வந்தா கஷ்டம், ஜீரோ. அதனால வீட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் அமைதியாகவும் சாத்வீகமாகவும் சமரசத்தோடும் வந்துருங்க. அப்பதான் பிரச்சனை இருக்காது. நல்ல மனிதர்கள் நட்பு இருக்கிறது. அதனாலே சொன்ன மாதிரி வெளியிலெல்லாம் ஹீரோ தான். குழந்தைகளின் ஆரோக்கியத்திலே மிகுந்த அக்கறை வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளுக்கு அந்த ஜங்க் ஃபுட் இந்த ஜங்க் ஃபுட் அது இதுன்னு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்னு அலைய வேண்டாம். உங்கள் வீட்டில் எது நல்லதோ சுத்தமான உணவை சுத்தமான அமைப்பில் செஞ்சு கொடுங்க. சுகாதாரமான வாழ்க்கை முறை, சிறந்த ஆரோக்கியத்தினுடைய உயர்வான நிலை, அது குழந்தைகளுக்கு அது தேவை இந்த காலத்தில். அதனால ரொம்ப அற்புதமான பலன்கள் கும்பராசிக்கு. 54 பேர் கன்கரண்ட் வியூவர்ஸ். ரொம்ப அற்புதமான அமைப்பு இருக்கிறது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் பேசி, ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இடையில போன வருஷம் பேசுறேன். நான் முதல் மாதிரி அதிக வீடியோ இல்லை. நிறைய அன்பர்கள் வருத்தப்படுறீங்க. நிச்சயம் நான் பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 75% நன்மைகளை இந்த கும்பராசி பெறும். அதே போல் அடியேன் இடத்துல கிட்டத்தட்ட 75 வீடியோக்களுக்கு மேலே பெண்டிங்காகவும் இருக்குது. அதையும் இங்கே சொல்லணும். ஒரு நாள் நிச்சயம் நான் பதிவு போடுறேன். மீனராசி என்பர்களுக்கு வர்றேன். மீனராசி என்பர்களே, மீனராசிக்கு டைட்டில் மாற்றணுமா, இமேஜ் மாற்றணும் இல்லையா? சரி, அப்போ மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையிலே ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஏன்னா இந்த குருவினுடைய ராசி இந்த ஆண்டில் ரொம்ப அற்புதம். எல்லாமே நமக்கு ஈஸி அப்படின்னு சொல்லலாம். குருவினுடைய ராசி எல்லாமே நமக்கு ஈஸி. அதுதான் இந்த பாயிண்ட் பிடிச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டா இந்த குரு பகவான் பாருங்க ஒரு இன்டர்லிங்க்ல இருக்கிறார். குரு ராகு இன்டர்லிங்க்.
இந்த செவ்வாய், இந்த 3 பிளானட் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் திஸ் இயர் இல்லையா? ஸோ இந்த 3 பிளானட்டும் எப்படி ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அது ஒரு பரியாய கணக்கு. அந்த கணக்கு ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதனால சொல்றேன். இந்த மீன ராசியை பொறுத்தவரையிலே குருவினுடைய அமைப்புக்கு ஒரு பெரிய யோகம் இருக்கும். ஏன்னு கேட்ட அந்த குருவை பத்தி எல்லாரும் அதிசாரம், குருவினுடைய வக்ரநிலை, குருவினுடைய இருப்பு, இதை பத்தி எல்லாம் நம்ம பேசவே கூடாது. ஏன்னா இது வேற கணக்கு. ஆக அன்பு நண்பர்களே, சனி பகவானுடைய சஞ்சாரத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். சனி பகவான் யோகமா தான் இருக்கிறார். ராகு ரொம்ப ரொம்ப யோகமா இருக்கிறார். கேதுவும் நல்ல யோகமா இருக்கிறார். ஆன்மீகம் கேதுவை பாருங்க, இது மோசமான ஒரு டிரான்சிட்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. கேது மூலம் நன்மை இருக்கிறது. வெகு காலம் எதிர்பார்த்த விஷயங்களை இந்த மீனராசி என்பர்கள், இந்த புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர அன்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களா மீனத்துல இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், நிச்சயமா சொல்றேன். ஆக மீனராசி என்பர்களே, இந்த ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி பலன்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. காரணம், இந்த ராகு கேதுக்களினுடைய இருப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. எதிர்பார்த்த வகையிலே திருமணம் நடக்கும். ரொம்ப நல்ல வரன் வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே, இந்த அற்புதமான ஒரு காலம். இந்த திருமணம் ரொம்ப வருஷம் டிலே ஆகல, ஒரு சிலர் ரொம்ப ஏஜ் ஆகலையா, அப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த வருடம் பாருங்க நல்ல திருமண வாழ்க்கை அமையும். இந்த திருமண வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தினை தரும். அப்ப இந்த மீனராசி என்பவர்களுக்கு திருமணத்தின் மூலம் யோகம் இருக்கிறது. நல்ல யோகமான குழந்தை கிடைக்கும். இந்த 2026 பலன்களை பார்க்கும் பொழுது மீனராசி என்பவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. நல்ல குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை எப்படி இருக்கிறது? அறிவாற்றல், ஆரோக்கியமேன்மை. அது மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு ஒரு யோகமான அமைப்பை கொண்டு வருகிறது. பெற்றோர்களுக்கு யோகமான அமைப்பினை கொண்டு வருகிறது. ஒரு குழந்தை பிறந்தால் இந்த குடும்பம் தலைக்கும் என்று சொல்வார்கள் இல்லையா? அப்ப அந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த குழந்தைக்காரகன் குரு பகவான் ஒரு பெரிய மேன்மையினை தருகின்றார். சுகவாசிகளாக நாம் மாறப்போகிறோம். வாழ்க்கையை அனுபவிக்க தெரிந்தவர்களாக இந்த 2026 இருப்போம். சகோதர சகோதரி, தாய் தந்தை, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எவருடன் பிணக்கு இருந்தாலும் அந்த பிணக்குகள் அனைத்தும் மாறி கூடி வாழக்கூடிய யோக நிலையை தருகின்ற ஒரு மிக மிக அற்புதமான இந்த 2026 நல்ல கட்டுப்பாடு நமக்குள்ளே வரும். அதனாலே ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த கட்டுப்பாடு எனக்கு இருக்கிறது, ஒரு கண்ட்ரோல். எந்த செயலை செய்தாலும் ஒரு கண்ட்ரோல். அதுக்காக 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் கரெக்டா பிரேக் போட்டு நிறுத்திட்டேன்னு சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. ஏனென்றால் வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் வேண்டும், நிதானம் வேண்டும். ரொம்ப ஹை ஸ்பீட் இன்ஜின், நல்ல டியூரபிள், நல்ல ரிலையபிளான கார்ல நீங்க போகும் பொழுது நன்றாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு கார் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது. ஏனென்றால் வேகம் வரும். அதனாலே சொல்றேன். அதனாலே பூர்வீக சொத்து இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு வெற்றி என்றால் அந்த வெற்றி இந்த 2026 நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏதாவது ஒரு வம்பு வழக்கு தொந்தரவு எதுனாலும் சரியாயிரும். பணமெல்லாம் கஷ்டம் இல்லாமல் இஷ்டத்தோடு அதிர்ஷ்டத்தோடு வரும். அதனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. மனைவியை பொறுத்தவரையிலே நல்ல அதிர்ஷ்டசாலியான மனைவி, கணவனை பொறுத்தவரை நல்ல அதிர்ஷ்டசாலியான கணவர் என்றுதான் நீங்கள் உங்களுக்குள்ளேயே போற்றிக் கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அது அற்புதமான மகிழ்ச்சி. அதே போல பெண்களை பொறுத்தவரையிலே நிறைய நலங்கள் பெறுவார்கள் இந்த 2026. தூய வாழ்வும், நல்ல காற்றும், நல்ல வெளிச்சமும், நல்ல தோற்றமும், நல்ல அழகும், பெரிய வீட்டிலே வாழக்கூடிய யோகம் எல்லாம் இந்த மீனராசி பெண்களுக்கு இருக்கிறதாக. வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுக்கலாம், அது மாதிரி எல்லாம் இருக்கிறது. அதனாலே மீனராசி வாழ்வியலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் ரொம்ப ஏழ்மையோடு இருப்பார்கள், அவருடைய வாழ்வியல் மாறுகிறது அல்லவா? அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பார்க்கிறேன், நிறைய அன்பு நண்பர்களை பார்க்கிறேன். கிட்டத்தட்ட இந்த துறைக்கு 7 வயதிலிருந்து இந்த ஜோதிடத்தினுடைய தன்மையிலே படித்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய அனுபவங்களை கேட்டும் படித்தும் பார்த்தும் இருக்கும் பொழுது ஒரு சிலருடைய கடைநிலை வாழ்க்கை எப்படி இவ்வளவு அற்புதமாக மாறியிருக்கிறது, இந்த கிரகங்களினுடைய தன்மை எப்படி இவ்வளவு சிறப்பாக பயணித்திருக்கிறது என்றெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் இனிஷியலா பலன்கள் கேட்கும் பொழுது நம்பவே மாட்டாங்க. இல்லப்பா, இந்த தசாபுத்தி உன்னை மாற்றி போடும், நீ கவலையே படாதே, போயிட்டு வான்னு சொல்லிடுவேன். ஆனால் இருந்தாலும் அவர்கள் தைரியமே இருக்காது, பயம் வரும், நடுக்கம் வரும், யோசிச்சுட்டே இருப்பாங்க.
அப்படியெல்லாம் இல்லை. கிடைக்க வேண்டிய பலன் நிச்சயம் இந்த காலத்தில் கிடைக்கும். சுற்றுலா செல்லுங்கள் மீனராசி என்பர்களே, நல்ல தெய்வீக சுற்றுலா செல்லுங்கள். ரொம்ப தண்ணி இருக்குன்னு இறங்கிட வேண்டாம். ஏனென்றால் தண்ணி, நெருப்பு, வேகம் இது எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் அதில் ஒரு சில சிரமங்கள் வரும். கட்டுப்பாடு இருக்கிறது, ஆனால் இருந்தாலும் ரொம்ப அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அன்பு நண்பர்களே, நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அதிலெல்லாம் பாருங்க. ஏனென்றால் நல்லா இருப்பாங்க, ஏதாவது ஒரு தெரியாத சின்ன விஷயத்துல போய் மாட்டிப்பாங்க. அதான் இந்த மீனராசினுடைய வீக்னஸ். அதனால ரொம்ப கவனமா இருந்துட்டோம்னு சொன்னா நம்முடைய அதிர்ஷ்டமும் இந்த யோகமும் த கனெக்டிவிட்டி, த இன்டர்லிங்க் இருக்கு இல்லையா, அந்த குரு, ராகு, மார்ஸ், இந்த 3 பிளானட்டினுடைய இன்டர்லிங்க் இந்த 2026 நிறைய ராசிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அவங்களுடைய ராசிக்கு அதிக ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ராசியில மீனராசி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல பலன்கள் சொல்லிடுவேன். ஒரு 95% சொல்லிடலாமா? சிம்ம ராசிக்கெல்லாம் 100% நல்ல பலன்கள் போட்டிருக்கிறேன். அது மாதிரி ஒரு சில ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அந்த அமைப்பிலே மீனராசியும் ரொம்ப நன்றாக இருக்கிறது. கேது பகவான் கூட ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். கேதுவினுடைய இருப்பு பாருங்க, 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இட சஞ்சாரம் எல்லாரும் சொல்ற பலன்கள் குறைத்து, ஆனால் அது அப்படி இல்லை. ஏனென்றால் இந்த பர்யாய கணக்குகள் பார்க்கும் பொழுது ஒரு 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 தவறு செய்யும் போது ஒரு சத்தம் போட்டு கண்டிக்கின்ற கேது இந்த 2026 நம்முடைய அமைப்பிலே கண்டிப்பது அது வேற விஷயம். ஆனால் அந்த தவறுங்கிறதுக்கு போய் கண்டிக்கிறது ஒரு விஷயம். தவறுங்கிற பக்கமே போக விடாம தடுக்கிறதுங்கிறது தான் இந்த கேது. அப்போ உங்களுடைய கால்கள் நல்ல திசை நோக்கி பயணிக்கும் பொழுது நமக்கு நன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ ஒரு நல்லவர் யாரு, கெட்டவர் யாருங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இந்த ரோட்ல போனா எவ்வளவு குண்டுங்குழி இருக்குங்கிறது தெரியணும். ஆக பின் விளைவுகளையும் ஆபத்துகளையும் முன் அறிந்து அப்பக்கம் செல்ல விடாமல் தடுக்கின்ற ஆபத் சகாயனாக இருக்கிறார் கேது. இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கிறதாக அன்பு நண்பர்களே, நீங்கள் பெரிய முன்னேற்றத்துக்குள்ளே வந்துட்டீங்க. நிறுவனங்கள், பள்ளிகள், அரசு துறை பணிகள், ஆக ஆன்மீக அமைப்பை சார்ந்தவர்கள், பேங்க்கு, பணம் புழங்கக்கூடிய இடம், எதுனாலும் இந்த அமைப்பில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய யோகம் இருக்கிறது. சினிமா, கட்டுரை, கவிதை, அதே போல அமைப்புக்கு அணிமணிகள், இசைக்கருவிகள், இது சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு யோகம். ஆன்மீகம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. சட்டம், நீதி சார்ந்த துறை வல்லுநர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஆக இந்த 2026 பொறுத்தவரையில் இந்த 12 ராசிகளும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஒரு ராசியை உயர்த்தி ஒரு ராசியை தாழ்த்தி நான் பலன் சொல்ல மாட்டேன். ஆனால் இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள், ஒரு சில குறிப்புகள் இருக்கிறது. அந்த குறிப்புகளை நீங்கள் குறிப்புணர்ந்து செயல்படுத்த வேண்டும் பொழுது ரொம்ப நன்றாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் பெரிய தலை எது என்று கேட்டால் உங்களுடைய சுயஜாதகம். இப்போ சுயஜாதக பலன்கள் என்பது வேறு மாதிரியாக பிரதிபலிக்கும். ஒரு சிலருக்கு ராசியே புரியாது என்றால் ராசி சந்தியில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு லக்ன சந்தியில் இருப்பாங்க. அப்போ அவர்கள் எந்த ராசி எந்த லக்னம்னே தெரியாது. இப்போ ராசியிலும் பாவத்திலும் ஒரே மாதிரியாக சந்திரன் அமர்ந்திருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி பலன், ஒரே மாதிரி. இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆயிரும். இப்போ ராசியில ஒரு மாதிரி இருக்கும், பாவத்தில் ஒரு மாதிரி சந்திரன் இறங்கி இருக்கும். இப்ப இது மாதிரி சந்திரன் ஏறி இருக்கும். இப்ப அந்த பாவத்தினுடைய தன்மைகள்ல ராசி சந்தியா இருக்கட்டும், இல்ல லக்ன சந்தியாக இருக்கட்டும், இதிலெல்லாம் பார்க்கும்போது பலன்களில கூடுதல் கவனம் தேவை. அப்ப அந்த கூடுதல் கவனத்தோடு சொன்னால்தான் அந்த பலன் பலிக்கும். அதே போல இந்த தசாபுத்தி ரொம்ப முக்கியமான ஒரு மேஜரா பார்க்கக்கூடிய விஷயம். நம்முடைய ஜோதிடத்திலே மிகுந்த முக்கியமான ஒன்று கேட்டால் அது தசாபுத்தி. ஏனென்றால் அந்த பத்ததி முறையெல்லாம் ரொம்ப அற்புதமான பத்ததி முறைக்கு ஒரு கூடுதல் ஸ்ட்ராங்னஸ் கொடுத்தது இந்த தசாபுத்தி தான். இந்த தசாபுத்தியிலே இந்த மாதிரியான மாற்றங்கள் நடப்பதற்கு இந்த கேபி ஐயாவினுடைய அற்புதமான இந்த உபநட்சத்திராதிபதியினுடைய விதிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தொடர்பு படுத்தி அந்த புத்தியை ரொம்ப டீட்டெயில்டா ஸ்டடி பண்ணும்போது நடக்கக்கூடிய பலன்கள் உறுதியாக நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்பதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட முடியும். அந்த மாதிரியான அமைப்புக்கு ஒரு பிரசன்ன கணிதத்தினுடைய மாமேதை உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய அருள் பெற்ற அந்த கேபி ஐயா அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய அற்புதமான அந்த முறையெல்லாம் நம்ம பார்த்து பலன் சொல்லும் பொழுது இன்னும் கூடுதலான வன்மைக்குள்ளே செல்லலாம். இது பொதுவான இலவச நேரலை என்பதால் முடிந்தவரை பொதுவான பலன்களை அன்பு நண்பர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கூடுதலாக உங்களுக்கு கேள்விகள் இருக்கு, நிறைய கேள்விகள் எல்லாம் முடிச்சிடலாம். பாஸ்கர் வந்திருக்கிறாரு, ரொம்ப நன்றி. எல்லாரும் சங்கீதா மேஷலக்னம் போட்டிருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரா பார்த்துடலாம் இல்லையா? சரி. ஆக பாஸ்கர் அவர்கள்
நான் மீனம், என் பெயர் சோ பாஸ்கர், பிறந்த தேதி சென்னை பல்லாவரம், எல்லா விதத்திலும் கலக்கமாக இருக்கிறது என்று போட்டது. கலக்கம் குறைந்த பாடில்லை, உண்மைதான். சுய ஜாதகத்திலே ஒரு சில கிரகங்கள் அசுபத்தன்மையோடு இருந்தாலும் சுபத்தன்மையினுடைய கூடுதல் விதிக்கும் கிரகங்களிடம் கொடுக்கிறது. அதனால பாஸ்கர், உங்க ஜாதகத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஜோதிடத்தின் மூலம் நிறைய விஷயங்களை படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சரியா சொல்ல போனா ஒரு 2 ஆண்டுகளுக்கு சுமாரான நிலைதான் இருக்கிறது. ஆனால் ரொம்ப கலக்கமா நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. கவலையா நம்மளே அதிகம் நினைத்தால் அது கலக்கமா அதிகமா தெரியும். அதனால இது கலக்கம் இல்லை, இதனுடைய அமைப்பிலே இது ஒரு சேலஞ்ச், இது பிரச்சனை இல்லை, இது எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் சிறப்பாக சரி செய்வேன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு சுமாரான பலன்கள் இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு நிச்சயம் நல்ல நிலை கிடைக்கும். கலக்கம் மாறும், கவலை இல்லை. கலக்கம்னு நம்மளே எடுத்துக்கிட்டா அது கலக்கம்தான், கலக்கம் இல்லை. தினேஷ் அவர்கள் கேட்கிறார், திருமணத்தை பற்றி பேசுனீங்க இல்லையா? தினேஷ் லக்ஷ்மணன், மயிலாடுதுறை. இப்போதான் வர்றீங்களா? சரி. தினேஷ் லக்ஷ்மணன் திருமணம் அமைப்பை பற்றி பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகம் 15 நவம்பர் 91 காலை 11:50. முயற்சிகள் செய்யலாம், நல்ல வரன் அமையும், ஆனால் கூடுதல் முயற்சி வேண்டும். இப்ப இருக்கிற முயற்சி பத்தாது. உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு செப்டம்பர் மாதம் 20 தேதி வரைக்குமே சுமாரான முயற்சிகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்றது? நம்ம கொடுக்குற இடத்துல நம்முடைய ஜாதகத்தை அக்செப்ட் பண்ணணும். இல்லை வரன் நமக்கு வரணும். இதில் எல்லாமே தடைகள் இருக்குது. முடிந்த அளவு நல்ல வழிபாடு, ரொம்ப அற்புதமான வழிபாடு. உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு இந்த ஆஞ்சநேயருடைய தன்மை, இந்த கேது மட்டுமல்ல, இந்த சனி பகவானுடைய தன்மை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு, அனுமன் வழிபாடு அதிகம் செய்யுங்கள். அதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ஏனென்றால் ஒரு சில ஜாதகத்துக்கு ஒரு சில வழிபாடு யோகத்தினை தரும். இந்த அனுமன் வழிபாடு நிச்சயம் ஒரு நெய் தீபம் உங்களால் சனிக்கிழமை தயவு செய்து போட்டுட்டே வாங்க. ஆஞ்சநேயருக்கு இந்த அனுமன் அனுக்கிரகம் பண்ணுவார். கல்யாணத்துக்கான அனுக்கிரகம் நடக்கும். நிச்சயமா ஒரு ஜூலைக்கு மேலே நல்ல நல்ல வரன்கள் ஆரம்பிக்கும். செப்டம்பர்லேருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். 2026 திருமணத்துக்கான அமைப்பு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். அடுத்து யாரு? சங்கீதா, மேசலக்னம். என்ன கேள்விமா கேட்டிருந்தீங்க? சங்கீதா மேசலக்னம் 95, சைல்டு பர்த் வென் என்று கேட்டிருக்கிறீங்க இல்லையா? பாஸ்கர் எஸ், வேற யாரோ சங்கீதா அவர்கள் காணிக்கையோடு போட்டிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கேள்விக்கு ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் பதில் சொல்கிறேன், கண்டிப்பாக வெயிட் பண்ணு. சங்கீதா அவர்களே காத்திருங்கள். அடுத்து அதே போல சங்கீதா S.2324 இல்லையாம்மா? மேச லக்னம். சரி. கும்பராசி சதய நட்சத்திரம் போட்டிருக்கிறீங்க. ஓ பிரியா, சரி. என்ன கேள்விமா உங்களுக்கு? புதன் திசை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஓ சரி சரி. ஒரே நிமிடம், ஒவ்வொருவராக போயிடலாம். ஒரே நிமிடம் காத்திருங்கள் அன்பு நண்பர்களே. எல்லாருக்கும் பதில் இருக்கு, கவலைப்படாது. எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் தரேன். இந்த அம்மா நிறைய நேரலைகளில் வந்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஞாபகம் எனக்கு இல்லை. இந்த முறை அவர்களுக்கு பதில் கொடுத்துடலாம். கொஞ்சம் காத்திருங்கம்மா. 23 மேதானம்மா, மே மாதம் 1984 இல்லையாம்மா? சரி, 84 மே மாதம் 84 23 ஆக புதனுடைய அமைப்பு பிறந்தது. ஆக 4:21 இல்லையா? சரி, சரிதாம்மா. சதய நட்சத்திரம் தான் வருது. நீங்கள் சொன்ன விவரங்கள் எல்லாம் சரிதான். ஏன்னா செக் பண்ணிக்கிறது நல்லது தானே. அஷ்டமி என்னைக்கு பிறந்திருக்கிறாங்க? தேய்பிரை அஷ்டமி. அவருடைய ஜாதகம் நம்ம டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நேரலையாக இருந்தால்